மறவாதே நீ என்னை ரட்சி மாதா ஸ்ரீ மகாலட்சுமி மறவாதே நீ என்னை ரட்சி மாதா ஸ்ரீ மகாலட்சுமி மறவாதே நீ என்னை ரட்சி மாதா ஸ்ரீ மகாலட்சுமி மாதவன் திருமார்பினில் அகலாதுரை மாதவன் திருமார்பினில் அகலாதுரை மாதவன் திருமார்பினில் அகலாதுரை மாதவன் திருமார்பினில் அகலாதுரை மாதே வந்திடு இந்த போதே மாதவன் திருமார்பினில் அகலாதுரை மாதே வந்திடு இந்த போதே மாதே வந்திடு இந்த போதே ஜெக மாதா ஸ்ரீ மகாலட்சுமி மறவாதே நீ என்னை ரட்சி மாதா ஸ்ரீ மகாலட்சுமி தாய் தன் பிள்ளையை தள்ளுவதுண்டோ தாய் தன் பிள்ளையை தள்ளுவதுண்டோ தாய் தன் பிள்ளையை தள்ளுவதுண்டோ தயை கடல் நீ என்று கண்டோ தாய் தன் பிள்ளையை தள்ளுவதுண்டோ தயை கடல் நீ என்று கண்டோ காயும் கனிந்திடும் நின் கடை கண்ணருளா காயும் கனிந்திடும் நின் கடை கண்ணருளால் காயும் கனிந்திடும் நின் கடை கண்ணருளால் கடையே சோதரனடைதே கடையே சோதரனடைதே கடையே சோதரனடைதே காத்திடவே மாதா ஸ்ரீ மகாலட்சுமி மறவாதே நீ என்னை ரட்சி மாதா ஸ்ரீ மகாலட்சுமி அநேக செல்வங்களையும் தரக்கூடிய விராட்டியாக இருப்பவள் யாருன்னு பார்த்தா ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய திருமகள். இதில் ஒரு ஆச்சரியம், இந்த ஸ்ரீதேவிக்கு மட்டும் என்ன ஒரு பெருமை அப்படின்னு பார்த்தா, எப்பொழுதுமே கணவனுக்கு மனைவிதான் பெருமை சேர்ப்பவள். கணவன் பேரை சொல்லணும்னா மனைவி அந்த அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது உண்டு. அநேக செல்வங்களுக்கும் அதிபதியான தேவி யாருன்னு பார்த்தா
திருமகள் என்று நாம் அனைவரும் சொல்லக்கூடிய ஸ்ரீதேவியான மகாலட்சுமி, அவளை ஸ்ரீ என்று அழைப்பார்கள். இந்த ஸ்ரீ அப்படிங்கிற சப்தம் யாருக்கு பொருந்தும்னு பார்த்தா மகாலட்சுமி தேவிக்கு தான் பொருந்தும். மகாலட்சுமியை பொறுத்தவரை ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தா, பொதுவாகவே கணவன் அப்படின்னு எடுத்துட்டா அந்த கணவனுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு மனைவிக்கு தான் இருக்கு. கணவனுக்கு ஒரு நல்ல பேருனா அதுல முக்கிய பங்கு மனைவிக்கு இருக்குன்னு சொல்றது உண்டு. அப்படி இங்க கணவனுக்கு நல்ல பேருன்னு கூட சொல்ல முடியாது, கணவனுடைய பேருக்கே இங்க மகாலட்சுமி தான் பொறுப்பா இருக்கலாம். எப்படி பொறுப்பா இருக்கான்னா, யாராவது வெறும்னு அவரை நாராயணன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போமோ? அவரை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்லுவா, திருமால் அப்படின்னு சொல்லுவது உண்டு, ஸ்ரீதரன்னு சொல்லுவா, ஸ்ரீகரன்னு சொல்லுவா, லக்ஷ்மி நாராயணன்னு சொல்லுவா, லக்ஷ்மிகாந்தன்னு சொல்லுவா. இப்படி அவரை பற்றி சொல்லும் பொழுது எல்லாம் இந்த ஸ்ரீங்கிற சப்தம் இல்லாத சொல்லவே முடியாது. அப்பேற்பட்டவள் தான் இந்த ஸ்ரீங்கிறவ தான் சாக்ஷாத் தாயார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி பிராட்டி. ஒரு செல்வம் இல்லை, ரெண்டு செல்வம் இல்லை, எத்தனையோ செல்வங்களை நமக்கு வாரி தடக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பவள் தான் மகாலட்சுமி. ஒரு லக்ஷ்மியா ரெண்டு லக்ஷ்மியான்னு பார்த்தா அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கலாம். அஷ்டலக்ஷ்மிகள் இருந்துண்டு நமக்கு எல்லா விதமான நல்லதையும் கொடுக்குறா. சந்தான பாக்கியத்தை சந்தான லக்ஷ்மி தரா, தனலக்ஷ்மி நமக்கு தனத்தை தருகிறாள், விஜயலக்ஷ்மிங்கிறவ நமக்கு விஜயத்தை தரக்கூடிய தேவியா இருக்கா. இப்படி ஒரு ஒரு லக்ஷ்மியும் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கா. நம் வாழ்க்கையில் மிகவும் அத்தியாவசியமாக நாம் எண்ணுவது எது அப்படின்னு பார்த்தா தனம் அப்படிங்கிறது தான். அந்த தனம் அப்படிங்கிறதுக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி தேவி எப்படி இவளுடைய திரு அவதாரம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான சரித்திரம். அவள் திருமாலை அடைந்ததும் அதை விட ஆச்சரியமா இருக்கும். கேட்க கேட்க ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு விஷயமாவே இருந்துருக்கு. இதில் மகாலட்சுமி எப்படி வந்தாள் அப்படின்னு பார்த்தா, பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடையும் பொழுது அதிலிருந்து அவள் தோன்றினாள் அப்படின்னு புராணம் சொல்றது. இந்த புராணமே ரெண்டு வகையாக சொல்லப்படுவது உண்டு. ஒரு சமயம் என்னார்து, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையறா. அப்போ கடையும் பொழுது அவள் எல்லாருமே அமிர்தத்தை உத்தேசிச்சு தான் அந்த பார்க்கடலை கடையறா. அப்படி கடையும் பொழுது அதுலேருந்து ஆலகால விஷம் முதல்ல வருது. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றொன்னா வருது, ஐராவதம் வருது, அதுக்கப்புறம் அப்சரஸ் எல்லாரும் வரா, எல்லாமே வருது. அதுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம், ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது கிடைக்கிறது. அப்போ அதிலிருந்து தோன்றியவள் தான் இந்த மகாலட்சுமி அப்படிங்கிறவ. இன்னொரு பக்கம் விஷ்ணு புராணத்தில் அவருடைய அவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது பிருகு முனிவருக்கு பெண்ணாக பிறந்தாள் மகாலட்சுமின்னு சொல்றா. பிருகு முனிவருக்கு பெண்ணாக பிறந்ததால் இவளுக்கு பார்கவின்னு ஒரு பேர் உண்டு. அந்த பார்கவியானவள் பிருகு முனிவரோட வளர்ந்துட்டு வந்துருக்கா. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சமயம் என்னார்து, துர்வாச முனிவர் அவர் எதற்கு ரொம்ப பேர் போனவர்னு பார்த்தா, எவ்வளவுக்கவ்வளவு பராக்கிரமம் இருக்கோ, எவ்வளவுக்கவ்வளவு தப்போ வலிமை அவர்கிட்ட இருக்கோ, அவ்வளவுக்கவ்வளவு கோபத்தும் உண்டு அவருக்கு. கோபம் வந்தா என்ன வரும்னார், பின்னாடியே சாபம் வரும்னு சொல்லுவா. துர்வாசருக்கு எப்பொழுதுமே கொடுக்கத்தான் தெரியும், திருப்பி வாங்க தெரியாதுன்னு ஒரு வழக்கமும் உண்டு. அப்பேற்பட்ட துர்வாசர் என்ன பண்ணினார், ஒரு சமயம் ஒரு மாலை ஒன்று கிடைக்கிறது, ரொம்ப அபூர்வமான ஒரு மாலை. அந்த மாலையை அந்த ஒரு பொண்ணு வச்சுன்னு இருக்கா. அந்த பெண்ணிடத்துல இருந்து அந்த மாலையை வாங்குறார். அந்த அம்மா அப்பதான் தொடுத்துன்னு இருக்கா. அந்த அம்மாட்ட போய், இந்த மாலை ரொம்ப விசேஷமா இருக்கே, இதை அன்னைக்கு நாம் அர்ப்பணம் செய்தால் சோபனமா இருக்குமே அப்படின்னு நினைச்சு அவள்கிட்ட அந்த மாலையை வாங்கிட்டார். மாலையை வாங்கி அதை அன்னையின் மீது அவளுக்காக அர்ப்பணித்து எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணினாராம். அந்த மாலை திருப்பி அவர் கையில இருக்கு. அந்த மாலையோடு அப்படி வந்துன்னு இருக்காராம். அந்த மாலை அவ்வளவு சக்தி பொருந்திய மாலை. ஏன்னா இவருடைய சக்தியும் சேர்ந்துனா இருக்குதுல, அதனால ரொம்ப ஒரு அபரிமிதமான விசேஷமான மாலை அது. அதை கையில வச்சுட்டு துர்வாச முனிவர் வரும் பொழுது இந்திரன் வந்துன்னு இருக்காராம். தேவலோகத்தின் அதிபதியான இந்திரதேவர் வந்துன்னு இருக்கார். அந்த இந்திரதேவனை பார்த்த உடனே, சரி இவ்வளவு அற்புதமான ஒரு மாலை நம்மிடத்தில் இருப்பதை விட இந்திரனிடத்துல இருந்தா சகல தேவர்களுக்கும் நன்மை பெருகுமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணினார், அதை இந்திரன் இடத்துல கொடுத்தாராம். இந்திரன் என்ன பண்ணினார், அந்த மாலையுடைய விசேஷமும் மகாத்மியமும் புரியாது அதை அவர் முன்னாடி இருக்கிற அந்த ஐராவதத்துல கொடுத்தாராம். ஐராவதம் அது கிட்ட கொடுத்தார். ஐராவதம்ங்கிறது இந்திரனுடைய யானை, வெள்ளை யானைன்னு சொல்லுவா. அந்த வெள்ளை யானை இடத்தில் அதை கொடுத்த உடனே அது என்ன பண்ணித்தான், அந்த மாலையை வாங்கி தூக்கி போட்டு காலால அதை நசுக்கிடுதான்.
இது என்ன ஆச்சு? துர்வாசருக்கு கோபம் வந்தது. இந்திரனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா இவ்வளவு விசேஷமான ஒரு மாலையை சற்றும் மதிக்காமல் ஐராவதத்துக்கிட்ட கொடுத்தார். அந்த ஐராவதமோ என்ன பண்ணித்து? இந்த மாலையை இந்த கட்டத்தை காக்கிடுத்து. ஆக இப்படி சக்தி பொருந்திய மாலையின் மகிமை தெரியாது, இப்படி தேவலோகத்தில் இருக்கிற இந்திரன் நடந்துட்டாரே அப்படிங்கிற கோபத்தினால துர்வாசர் என்ன சொல்றார்? உங்க எல்லார்கிட்டையும் ஸ்ரீங்கிறது நிறைய இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீர்கள், அந்த மமதை தான் உங்களை இப்படி ஆட்டி படைக்கிறது, அதனால இனிமே யாருக்குமே ஸ்ரீ கிடையாதுன்னு விடுறார். இந்த ஸ்ரீ அப்படிங்கிறது உங்க எல்லாரையும் விட்டு விலகி போகிறது, இனிமேல் அது உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லவே எல்லா இடமும் இருண்டு போயிடுது. துர்வாசருடைய சாபம் அடுத்த கணமே பலித்தது. எல்லாரும் கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டா. செல்வம் இல்லாத அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவா? இருள் சூழ்ந்து இருக்கிறது அவர்கள் வாழ்க்கை. அதனால நேரா போய் எல்லாரும் மகாவிஷ்ணுட்ட ஒரு யோஜனை கேட்குறானா, என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுதே அப்படின்னு. அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு ஒரு அற்புதமான யுக்தியை சொல்றார். நீங்க எல்லாரும் பார்க்கடலை கடைங்கோ, அதை கடையும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் விட்டாலோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றார். அப்படி சொன்ன உடனேவே இவர்கள் அனைவரும் சென்று பார்க்கடலை கடைந்தார்கள். அப்படி கடையும் பொழுது மீண்டும் எல்லாம் கிடைச்சது. ஐராவதம், அப்சரஸ் அப்படின்னு எல்லாமே திருப்பி கிடைச்சது அவளுக்கு. அப்படி கிடைக்கும் பொழுது சந்தோஷப்பட்ட தேவர்கள் நமக்கு ஸ்ரீயும் திருப்பி கிடைச்சா நன்னா இருக்குமேன்னு மகாலட்சுமி தேவியை பிரார்த்தனை பண்ண, அந்த நேரத்தில் பார்கவியாக வந்த மகாலட்சுமி அந்த பார்க்கடலில் தாமரை பூவின் மீது அற்புதமாக தோன்றினாளாம். அவளையே சொல்லும் பொழுதே கமலவாசினின்னு சொல்லுவா. அப்படி தாமரை பூவில் அந்த பார்க்கடலைவா கடையும் பொழுது அதுல தோன்றினாளாம் கமலே கமலாலயே கமலே கமலாலயே கமல பிரிய காமித பலதே கமலே கமலாலயே கமல பிரிய காமித பலதே கமலே கமலாலயே கமல பத கமல தட்ட கமலாசனி கமல பத கமல தட்ட கமலாசனி கமல பத கமல தட்ட கமலாசனி கமல வர்ண கனக மன கனகாங்கி கமல வர்ண கனக மன கனகாங்கி கமலே கமலாலயே கமல சுத கமல முக கமலாட்சி கமல சுத கமல முக கமலாட்சி கமல நீதி பாலினி கமல மாலினி கமல நிதி பாலினி கமல மாலினி கமல நாபதாமினி கமல நாபதாமினி கமல வைரி சோதரி கமல நாபதாமினி கமல வைரி சோதரி கமலவன சௌந்தர ஹிருதயே கமல கமலே கமலாலயே கமல பிரிய காமித பலதே கமலே கமலாலயே செங்கமலத்தில் தோன்றினாளாம். அவளை பற்றி சொல்லும் பொழுதே தாமரைக்கு ஒப்பிட்டு தான் சொல்லுவா. தாமரை தான் அவளுக்கு ஆசனம், செந்தாமரை ஆசனம் அவளுக்கு.
அப்படி அந்த செந்தாமரையில் மகாலட்சுமி தோன்றினாள். அதனால் சமுத்திரத்திலிருந்து வந்திருக்கா இல்லையா, அதனால அன்னிலிருந்து அவளுக்கு சமுத்திரராஜ தனையான்னு பேரு. அதாவது சமுத்திரராஜனுக்கு புத்திரி. லக்ஷ்மியும் க்ஷீர சமுத்திரராஜ தனையா. க்ஷீர சமுத்திரம்னா பார்க்கடல். அந்த பார்க்கடல் மன்னனான சமுத்திரராஜனுடைய புத்திரியா இவ வந்துட்டா. அப்ப சமுத்திரராஜனுக்கு என்ன ஆசை வருது? சாமான்யமா பொண்கள் இருந்தாலே உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். அப்படி இருக்கும் பொழுது பேரழகி, யாராவது பார்க்க ரொம்ப அழகா இருந்தா கூட லக்ஷ்மி கட்டாட்சமா இருக்கா, பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு இவளைத்தான் ஒப்பிட்டு சொல்லுவா. அப்பேற்பட்ட மகாலட்சுமிய பொண்ணா இவருக்கு கிடைச்சிருக்கா இல்லையா, அதனால இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே, இவளை யார் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுல அவளுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் அவருக்கு. அதனால என்ன பண்ணினார், லக்ஷ்மிக்கு ஒரு சுயம்பரம் ஒன்று ஏற்பாடு பண்ணினார். இந்த சுயம்பரத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்தா எல்லாரும் வந்திருக்காளாம். தேவாதி தேவர்கள்லேருந்து அத்தனை பேரும் ரெடியாக எல்லாரும் நின்றுருக்கா. அத்தனை பேரும் லக்ஷ்மி நம்மள்கிட்ட வந்து சேரணும். ஏன்னா மகாலட்சுமி வந்துட்டானா அதை மீறி வேற என்ன வேணும்? அஷ்டலக்ஷ்மியும் ஒன்று சேர்ந்தவள் இல்லையா அவள். அப்படி அவள் வரும் பொழுது எல்லா செல்வமும் ஒன்று சேர கிடச்சுடுமே, அவளை தேடி நம்ம போக வேண்டாம், அவளே நம்மள்கிட்ட வந்துடுவாளேன்னு எல்லாரும் ஆசைப்பட்டு இருக்கா. முனிஸ்ரேஷ்டர்கள் கூட எத்தனையோ பேர் எல்லாம் ரெடியாக இருந்துட்டு இருக்காளாம், துர்வாசர் உள்பட. அத்தனை பேரும் ரெடியா அப்படி வரிசையா நின்று இருக்கா. மகாலட்சுமி தேவி இந்த சமுத்திரத்துல தாமரை மேல உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காளாம். ஒத்தொத்தரையா யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா எல்லாரையும் பார்க்கறான். ஒத்தொத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒருத்தர் பார்த்தா அங்கவஸ்திரத்தை சரி பண்ணிட்டு இருக்கார். நம்ம நன்னா இருக்கோமா, லக்ஷ்மி பாக்குறச்சு இவர் நன்னா தெரியணுமா. ஸோ அத்தனை பேரும் அங்க விதவிதமா அலங்காரங்களை பண்ணிட்டு பளபளன்னு எல்லா நகையும் போட்டுட்டு வைரம் வைடூரியம்னு ஒண்ணு பாக்கி கிடையாது, எல்லாத்தையும் போட்டுட்டு அவாவா நின்று இருக்காளாம். ஏன்னா பார்க்கறச்ச இந்த எல்லாருக்கும் என்ன ஒரு அபிப்பிராயம்னா, நகை நிறையா போட்டுட்டா நம்ம ரொம்ப பளிச்சுன்னு இருப்போம்னு அவாவாளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது போல இவாள்லாம் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கார், தலையை நன்னா வாரின்னு இருக்காராம். லக்ஷ்மி நம்மளை பார்க்கறச்ச அப்படி தலைமுடியெல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கப்படாதுன்னு அவர் கேஷத்தை கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கார். இன்னொருத்தர் பார்த்தா கொஞ்சம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு முகத்துல எல்லாம் தொடச்சுட்டு கண்ணாடியை 10 தரம் பார்த்துட்டு இப்படியே அவாவா நின்றுட்டு இருந்தாளாம் எல்லாரும். முனிசிரேஷ்டர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தானா, அவாவா தாடி எல்லாம் சரியா இருக்கான்னு அதை எல்லாத்தையும் அவர்கள் எல்லாரும் சரி பண்ணிட்டு இருந்தாலாம். இப்படி இருக்கிற நேரத்துல ஒத்தொத்தரும் லக்ஷ்மியையே பார்த்துட்டு இருக்கா. இவ நம்மளை பார்க்க மாட்டாளா, நம்மள்ட்ட இவ வர மாட்டாளா, நம்மளை இவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா, அத்தனை பேரும் ஏக்கத்தோடு அப்படி பார்த்துட்டு இருக்காளாம். அப்படி பார்க்கும் பொழுது ஒத்தரே ஒத்தர் இவளை பார்க்கலையாம். இவ அப்படியே பார்த்துட்டு வரா. யாரை பார்த்தாலும் அத்தனை பேரும் இவளையே பார்த்துட்டு இருக்கா. இதுல ஒத்தரே ஒத்தர் மட்டும் லக்ஷ்மி தேவியை பார்க்காத வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கார். ஏதோ பூலோகத்தை பார்த்துட்டு இருந்தாராம். யாரு தெரியுமோ, அது சாக்ஷாத் மகாவிஷ்ணு. ஏன் அவர் பூலோகத்தை பார்த்தாரு தெரியுமோ, நம்மளெல்லாம் படைச்சுட்டு அவர் நிம்மதியா லக்ஷ்மியை பார்க்க முடியுமோ? திடீர்னு ஒருத்தர் நாராயணாம்போ சொன்ன உடனே இதோ வந்துட்டேன்பான்னு அவரை பார்க்கறதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கே. எல்லா நேரமும் இதுல ரொம்ப ஒரு முக்கிய பொறுப்பு எடுத்துட்டு இருக்கிறவர் ஸ்ரீமன் நாராயணன். என்ன காரணம்னா, பிரம்மாவுக்கு வேலை எப்போன்னு பார்த்தா படைக்கிற நேரத்தோட சரி, சிவனுக்கு எந்த நேரத்தில் வேறன்னு பார்த்தா அழிக்கிற நேரத்தோட, அதாவது முக்தி கொடுக்குற சமயத்தோட சிவபெருமானுக்கு வேலையாடுது. இதில் நடுவில் தான் பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த காத்து ரட்சிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கே, அது சாமானியப்பட்டது கிடையாது. எல்லா நேரத்துலையும் யாராவது கூப்பிட்டுட்டே இருப்பா. திடீர்னு சில பேர் பார்த்தோம்னா கொட்டாவி விடுவா, அப்போ நாராயணாம்பா, தும்முவா, அப்போ நாராயணான்னு சொல்லுவா. இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் லோகத்தில் இருந்துருக்கா. அதனால அவர் பேரை யாராவது ஒருத்தர் எல்லா நேரத்துலையும் ஜபித்து கொண்டே இருக்கிறதுனால அவளெல்லாம் பார்க்கறதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கு. அதனால மகாலட்சுமியை பார்க்கலையாம். உலகத்தை காத்து ரட்சித்து கொண்டிருந்தாராம். அப்போ மகாலட்சுமி பார்த்தா பாக்கி பேர் எல்லாருக்கும் என் மேல ஆசை இருக்கு, இவர் ஒருத்தருக்கு தான் இல்லை. அதனால இவர் எந்த திசையை பார்க்குறாரோ அதே திசையை இனிமேல் நானும் போய் பார்ப்பேன் அவரோடையே இருந்துண்டு அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தில் போய் உட்காந்துட்டாளாம். பெருமாள் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி தான் மகாலட்சுமியும் வக்ஷஸ்தலத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. பெருமாள் யாரை பார்க்குறாளோ அவளுக்கு என்னுடைய கட்டாட்சம் நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்லும் வண்ணம் அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் என் கடைக்கண் பார்வையும் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தேவி மகாவிஷ்ணுவை அடைந்தாள். இப்படித்தான் இவள் ஸ்ரீயானவள் மகாவிஷ்ணுவை அடைந்தது. அப்படி அடைந்த ஸ்ரீதேவி அத்தனை பேருக்கும் செல்வங்களை வாரி வாரி வழங்கினாள். அப்பேற்பட்ட பரதேவத்தை அந்த மகாவிஷ்ணுவின் மார்பை விட்டு நகராது இருந்தாளாம். மகாவிஷ்ணுவின் மார்பெனும் மணிபீட மதனில் அமர்ந்தருள், மகாவிஷ்ணுவின் மார்பெனும் மணிபீட மதனில் அமர்ந்தருள், மன்மத
இப்படி மகாலட்சுமி அவளை நாம் பிரார்த்தித்து வந்தால் நிச்சயமாக எல்லா விதமான செல்வமும் நம்மை வந்து சேரும்.